வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து சுவையான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வடைச்சட்டி வச்சுக்கலாம். கோதுமை மாவு போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த கோதுமையை கொட்டிக்கலாம். இப்போ கடலை போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ வெல்லம் போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் தேங்காய் போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இடிச்சாச்சு, எடுத்து அட்டத்தில் வச்சுக்கலாம். இப்போ குண்டால தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் தண்ணி. வச்ச கோதுமை மாவில் அரிசி மாவு கொட்டிக்கலாம். இங்கே வச்சுட்டாங்க தொலைட்டு வரணும். இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. இப்போ கரண்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப சூடாகுது. இதை அப்படி உருண்டை பிடிச்சிக்குவாங்க. நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படி இந்த கையில் வச்சு இப்படி அமுக்குவாங்க. இப்படி அமுக்கிட்டே இந்த இடத்துல நல்லா குழி பண்ணிக்குவாங்க. இதை அப்படி வச்சு இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்து கையில் இப்படி இப்படி ரவுண்டு பண்ணிக்கோங்க. இந்த அப்படி இப்படி பண்ணி இப்போ பூர்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக பூர்ணம் வச்சுக்கோங்க. பூர்ணம் இப்படி உருண்டை பிடிச்சி வைங்க. இப்படி பூர்ணம் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. இன்னோட பூர்ணம் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வச்சு இதை இப்படி பண்ணி விட்டு இந்த இடத்துல வந்து இப்படி இந்த இடத்துல கையில் இப்படி பண்ணி வைக்கோங்க. தான் ரெடி ஆயிடுச்சு. 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாம்.
இப்போ மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பூரண ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆகி போச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ரொம்ப இனிப்பாகுது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கோங்க.